சேலம் தெற்கு தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தமிழன் பார்த்திபன் 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் புடைசூழ தொகுதி முழுவதும் அதிரடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், தாவேக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை மற்றும் தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் 5 லட்சம் ரூபாய் கடனுதவி மற்றும் மாணவிகளுக்கு விலையில்லா நாப்கின்கள் வழங்கப்படும் என தெரிவித்த அவர், தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற பாடுபடுவேன் என கூறி விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். 5 பைசா பணம் இல்லாமல் ஒரு பாமர மக்களும் படித்த இளைஞர் அரசு வேலைக்கு வர வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். ஒத்த பைசா வாங்காம அரசு வேலை அத்தனை பேருக்குமே கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து பாமர மக்களும் படித்த இளைஞர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். அப்பதான் அரசியல் சாக்கடை சுத்தமாக்கப்பட வேண்டும். இது இதுக்காக தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். தளபதி வெற்றி கழகம் அடிப்படை உறுப்பினர் யார் இருக்கானோ பாமர மக்களும் படித்த இளைஞர்களும் எல்லாமே IAS ஆகணும், IPS ஆகணும், கலெக்டர் ஆகணும் போகாமல் அரசியல்வாதி ஆக வேண்டும் என்று வர வேண்டும். இந்த அரசியல் சாக்கடை சுத்தம் செய்ய வேண்டும். 5 ஆண்டு காலம் எந்த பணியுமே செய்யல. இங்க MLA தான் தெரியலங்கிறாங்க. நீங்களே விசாரிச்சு பாருங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.